வணக்கம் மக்களே, இது ஒரு சாதாரண வீடு இல்லை, மாடர்ன் லைஃப் ஸ்டைலை காட்டுற மாரி ஒரு ட்ரீம் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லுக்லேயே இம்ப்ரெஸ் ஆகிற மாரி டிசைன் சூப்பர் பிளானிங்கோட கட்டப்பட்ட இந்த வீட்டை இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், இந்த மெயின் கேட் காம்பவுண்ட் வாலோட பர்ஃபெக்டாக அட்டாச் ஆகியிருக்கு. இது டிசைன் மட்டும் இல்லை, ஃபுல் செக்யூரிட்டியும் கன்சிடர் பண்ணி இந்த பில்டிங் நாங்கள் கட்டியிருக்கோம். நாங்கள் அது மட்டும் இல்லை, இதுக்கு நாங்கள் அட்டாச் பண்ண கேட் வந்து ஆட்டோமேட்டிக்கு, கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகிடும். இதுதான் ஸ்பேசஸ் கார் பார்க்கிங் ஏரியா. ஒரே நேரத்தில் மல்டி வெஹிக்கிள் பார்க் பண்ணலாம். ரெயின் அண்ட் சன்லைட் ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு நாங்கள் ப்ராப்பராக வந்து ஷேட் பிளானிங் பண்ணியிருக்கோம். நாங்கள் மாடர்ன் ஹவுஸ் பிளானிங்னா இதுதான். கார் பார்க்கிங் ஏரியாவில் பக்கத்துலேயே வந்து செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கணும். அவுட் சைட்லேருந்து கெஸ்ட்டு யாச்சும் வந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாரி நாங்கள் அமைச்சிருக்கோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஸ்விம்மிங் பூல் தான் பார்க்க போகிறோம். கிட்ஸு வந்து குளிக்குள்ள அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் சேஃபாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்விம்மிங் பூலை வந்து நாங்கள் கட்டியிருக்கோம். நான் சந்தோஷமாக படுவாங்க. மேக்ஸிமம் வந்து சம்மர் டைம் வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கு தான் கிட்ஸுக்கோசரம் தான் இதேமாரி ஸ்விம்மிங் பூலாக நம்ம கட்டுவோம். மக்களே, ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நிற்கிற இந்த சிங்கப்பூர் சிங்க சிலை இந்த வீட்டுக்கே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டைல் லுக்கு தருது. அப்படியே சொல்கிறத விட அப்படி தூரத்துலேருந்து பார்த்தாவே அந்த லுக்கு தெரியுது. அந்த என்ட்ரன்ஸ் கேட்டுலேருந்து பார்த்தாவே அந்த ஸ்டைலிஷ் நல்லா தெரியும். இங்கே அந்த அளவுக்கு இந்த பில்டிங் நாங்கள் செஞ்சுருக்கோம். அங்கே பாருங்களேன் எப்படி லுக் இருக்குன்னு. இப்போ மெயின் டோர் வந்துவிட்டோம். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளே போயிடலாம் வாங்க. உள்ளே போனால் ஐரூப் பால் சீலிங்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் மக்களே, இது காட்டுற மாதிரி இதுதான் ஐரூப் பால் சீலிங்கு. லைட் செட்டிங்கோடு பண்ணியிருக்கோம் பாருங்கள். சென்ட்ரல் லைட்டு தொங்கு லைட்லாம் கொடுத்து எந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒவ்வொன்றும் பார்த்து நாங்கள் பண்ணோம். ஏன்னா வீடு அந்தளவுக்கு லுக்காக வந்துருக்குது பாரு நாங்கள் நினச்சதோட. இது நம்ம மாடல் கிச்சன் கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணியிருக்கோம். லைட் செட்டிங்கோட ஸ்டோரேஜ் நல்லா பண்ணியிருக்கோம் பாருங்கள். செம்னி செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம குக்கிங் பண்ணக்குள்ள வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது தான் நம்ம டிசைன் பண்ண சாமி ரூமு. கபோர்டு ஒர்க் பண்ணி எல்இடி லைட்லாம் செட் பண்ணியிருக்கோம். இந்த எல்இடி லைட் செட்டப்பை வந்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம டிவி கபோர்டுக்கு வந்து எல்இடி லைட் நம்ம போடுறதால வீடு ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் க்ளோவாக தெரியுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ரீபேஸ் ஏரியா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வேஸ்ட் பண்ணாமல் வந்து நார்மலாக சிஸ்டம் ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏற்ற மாரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமு. கிட்ஸ் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கெஸ்ட் ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரூமில் பால் சீலிங்கில் சிம்பிளாக எல்இடி லைட் செட்டிங் பண்ணியிருக்கோம். நாங்கள் நைட்டில் பார்க்குறதுக்கு இந்த சாஃப்ட் லைட்டிங் வந்து சூப்பராக தெரியும் பார்க்குறதுக்கு. அந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், சைடில் கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். பீரோலாம் வைக்க தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். வியூஸ் நல்லா இருக்குது. பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்க்கலாம். இதுதான் நம்ம வீட்டோட ட்ரெஸ்ஸிங் ரூம் ஏரியா. பெட்ரூம் அப்படியே கனெக்ட் ஆகிற மாரி டிசைன் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்இடி லைட் யூஸ் பண்ணதால் பார்க்குறதுக்கு இந்த ஏரியா நல்லா இருக்குது. குளிச்சுட்டு வெளியே வந்தோம்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணக்குள்ள வந்து வேக்கடாகக்கூடாதுன்னு சீலிங்கில் ஃபேன் அட்டாச் பண்ணியிருக்கோம். நாங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நம்ம வந்து அட்டாச் பாத்ரூம் தான் பார்க்க போகிறோம். இதே போல் தான் ஒவ்வொரு ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் செட்டிங் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். வீட்டிலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீல் தரும் பெட்ரூம்னா இந்த பெட்ரூம் தான். ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசஸாக டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இது பாருங்கள், கபோர்டு ஒர்க்லாம் வந்து பீரோலாம் வைக்கிற மாதிரி இல்லை, இதிலே கபோர்டு ஒர்க்கு பண்ணிட்டோம். கட்டலில் வந்து ஃபுட்டிலே பண்ணிட்டோம். எல்லாம் பால் சீலிங்கு தான். கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்தவரைக்கு அட்டாச் பாத்ரூமு, ட்ரெஸ்ஸிங் ரூமு எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். இதுக்கு பாருங்கள், செகண்ட் ரூம் பார்க்குறோம். ட்ரெஸ்ஸிங் ரூமு எல்இடி லைட் செட்டிங்கோடு பாருங்கள், சும்மா பக்காவாக இருக்கும் லுக்கு. எப்படி இது பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கும் சீலிங்கில் ஃபேன் கொடுத்துருக்கோம். அட்டாச் பாத்ரூம் இருக்குது. எல்லா பாத்ரூம்லையும் வெஸ்ட்டு தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், வுட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். டவுல் சோப் வச்சு வைக்கிற மாரி டிசைன் பண்ணியிருக்கோம். கீழே வாஷ் பேஷன் வச்சுருக்கு பாருங்கள். எல்லா பாத்ரூம்லேயும் வந்து இது காமனாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டேர்கேஸ் ஏரியா பார்த்துக்கலாம். இந்த இடம் வீட்டுக்கு ஃபுல்லாக மாடல் லுக்கு தரும் ஹைலைட் ஸ்பாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம படிக்கட்டு சைடில் வந்து எல்இடி லைட் செட்டிங் வந்து கொடுத்துருக்கோம். நைட் டைமில் வந்து லைட் க்ளோவாக ஆகும்போது செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும். ஸ்டெப் கிளியராக தெரியும்னு சேஃப்டியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைப்பீட்டு சைடு ஃபுல்லாக கிளாஸ் ரெயிலிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஓப்பன் ஏரியா, அதாவது வந்து ஐரூப் ஏரியானால ரிச் லுக்கு தெரியும். கிளாஸ் யூஸ் பண்ணதால் இந்த ஸ்பேசஸ் நல்லா பிக்காக தெரியும், ரொம்ப அகலமாக தெரியும் இந்த ஏரியாலாம். இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமு. இதுக்கும் பால் சீலிங் பண்ணியிருக்கோம். டிசைனிங் லைட்டிங்லாம் எப்படி இருக்குது, எல்இடி லைட் பாருங்கள். அந்தளவுக்கு பார்த்து செஞ்சுருக்கோம். இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது. சேம் தான். ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூம். இது சேம் ஒர்க்கு தான். பால் சீலிங் பண்ணி எல்இடி லைட் போட்டிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இதுக்கு சேம் அட்டாச் பாத்ரூம் தான். சிம்பிளாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். சேம் பாத்ரூம் தான் இதுக்கும். இந்த பாத்ரூமில் வெஸ்டர்னும் இந்தியனும் வச்சுருக்கோம். எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் சேம் டவல் வைக்கிற மாரி சின்னதாக வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். பெட்ரூம் முடிஞ்சு நடப்பாதைக்கு போயிட்டுருக்கோம்.
கீழேருந்து ஐரூப் டிசைன் பார்த்தோம்ல பால் சீலிங்கு, அது கிட்டத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லைட் செட்டிங்கு கிட்டத்தில் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த தொங்கு லைட்டு பாருங்கள், டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தொங்கு லைட்டு. அதான் ஜூம் பண்ணி கிட்டத்தை வந்து பார்க்குறேன். ஏன்னா மேலே வந்தால் நடப்பாதையிலேருந்து நம்ம கிட்ட தான் தெரியும். அதை ஜூம் பண்ணி பக்கத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது ஹால். இதுதான் மக்களே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹாலு. ஹாலுக்கும் சும்மா விடலை, அதுக்கும் பால் சீலிங் பண்ணி எல்இடி லைட் கொடுத்துருக்கோம். இந்த டிசைனிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், சும்மா ரிச்சாக இருக்கும். இது பக்கத்தில் இருக்கிறது ஸ்மால் ஸ்டோர் ரூம் இது, அதனால் இது எதுவும் பண்ணலை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பால்கனி தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் ஒர்க்கு போட்டு எப்படி இருக்குது பாருங்கள் டிசைனிங்லாம், ஒன்று பார்த்து பண்ணியிருக்கோம். அடுத்ததான் நம்ம போகிறது மொட்டை மாடிக்கு தான். மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்னதாக ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டே போயிடலாம். இதை சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இதுக்கும் இது பால் சீலிங் எதுவும் இல்லை. இப்போ மொட்டை மாடிக்கு நம்ம வரப்போகிறோம். இதுதான் ஓப்பன் ஏரியா. ஆனால் காலை டைமில் வந்தால் யோகா பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ப்ளேஸு. ஆனால் இதில் வந்து சோலார் செட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஹெவியாக ஆச்சு ரேட்டு. அப்படி இருந்தாலும் சோலார் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எவ்வளோ பேர் வீடு கட்டிட்டு சோலார் ஃபிட் பண்ணலாம் எப்படி, அதனால் வீடு எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. இப்போ பார்க்குறது நைட் வியூ பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள், இதுதான் நைட் வியூ. லைட்லாம் ஆன் பண்ணால் நம்ம வீடு இப்படி தான் தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த வீட்டோட டிசைன் வந்து கேட்லேருந்து மொட்டை மாடி வரையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எங்கள் ஸ்ட்ரென்த்து. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மீட் பண்ணலாம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுமித். பாய்.